ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி நான் சூப்பரான தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு, டமோட்டோ ரைஸ் எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது நல்லா சூப்பராக டமோட்டோ பிரியாணி மாதிரி இருக்கும். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நம்ம காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு சூப்பரான ரெசிபி. இது எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் இருக்கும் இல்லையா, அது ஒரு அழாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து 2 அழாக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரில் இல்லை ரைஸ் குக்கரில் எதில் வேணாலும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4லேருந்து 5 நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது குறையாக ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குறையாக நம்ம மிக்சியில் அடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். இது நம்ம ரெகுலராக செய்கிற தக்காளி சாதம் இல்லைங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் பிரியாணி எல்லாம் அப்புறம் பட்டை கிராம்பு இதெல்லாம் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுருங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2-3 பச்சை மிளகாவும் கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வேகணும் இல்லையா. இப்போது இதில் 1 கப்பு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கணும். ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். இப்போ நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வேகணும். ரொம்ப எல்லாம் வேக தேவையில்லை. இப்போ நம்ம கொஞ்சம் ரொம்ப இதெல்லாம் வேணாம், கொஞ்சம் குழஞ்சி வந்தால் போதும். இப்போ இதில் ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சாதத்துக்கு ஏற்ற உப்பு இப்போவே போட்டுடுறோம். உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கும் இது நம்ம சாதத்துக்கு. இப்போ நம்ம ஒரு வாட்டி கிளறிட்டு இதில் நம்ம முன்னாடியே மிக்ஸி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி மிக்ஸி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி ஜூஸு இதில் நம்ம இப்போ போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி ஜூஸு நல்லா இது கிட்ட நல்லா இந்த தண்ணி எல்லாம் இதாகிட்டு நல்லா கிட்ட வருங்க. இது நல்லா இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதக்கும். அது வரைக்கும் நீங்கள் இது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணி எல்லாம் நல்லா ஒத்தி போகணும். இப்போது இதில் நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. காரம் நம்ம தேவைக்கு ஏற்ப. இப்போ முன்னாடியே நம்ம பச்சை மிளகாவும் போட்டோம் இல்லையா, அதுவும் பார்த்துட்டு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் காரம் சேர்த்துருக்கேன். இது வெறும் காரம் தாங்க, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான். அப்புறமா பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் குழஞ்சி நல்லா வந்துச்சு இல்லையா. இப்போ இதில் புதினா கொத்தமல்லி நல்லா நல்லா கட் பண்ணிவிட்டு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம், பிரியாணி ரைஸு நான் சொன்ன அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கோம். இது இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த நம்ம மசாலா எல்லாம் இந்த சாதத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுறணும். இது ஒரு அழாக்கு நான் கொடுத்த மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருங்க. ஒரு 5 தக்காளி, ஒரு 2 வெங்காயம் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கலரே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே இல்லாமல் லஞ்ச் பாக்ஸ்க்கும் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் தொக்கு முன்னாடி நாளே பண்ணி வச்சுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சி சாதம் மட்டும் வடிச்சிட்டு நீங்கள் இது மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்கள் விஜி.